ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான ஆனியன் சமோசா வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சமோசாவுக்கு நான் மைதா எதுவும் யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வார்ம் ஆயில், அதாவது மிதமான சூடில் இருக்கிற எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா கைப்பிடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது இதுக்கான ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கியது, அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக ஃப்ரை ஆனாவே போதும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இது தனியாக ஆற விட்டுடலாம். இப்போது நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது அது ஒட்டுறதுக்கு பேஸ்ட் வேணும். அதுக்காக இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை 5 பீசஸாக பால் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் சைஸ் உங்களால் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இதில் ஷேப்ஸ் முக்கியம் கிடையாது. என்னால் எந்த அளவுக்கு பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெருசாக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட் வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு ஷேப் ஈவனாக கிடைக்கும். இப்போ அந்த பிளேட்டை எடுத்துடலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ஈவனாக கிடச்சிருச்சு. நம்ம ஃபிங்கர்ஸ் நல்லா தெரியணும், அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நார்மலாக லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆனால் போதும். இந்த அளவுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப டீப்பாக சப்பாத்தி மாதிரி வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது இதை கார்னரில் கட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு 3 பீசஸாக கிடைக்கும்.
எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்யணுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் போதும். இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது இதுக்குள்ளே நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்டஃப் பண்ணி இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை ஒட்டுறதுக்காக அதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போது சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா சப்பாத்தியும் பண்ணிடலாம். இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் கொடுத்தே ஃப்ரை பண்ணால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இப்போது இதை உடச்சி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இதில் மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.